ஃபிஷ் கட் டாப் கட் பண்ணேன். ஹைட்டு வந்து 21 வேணும். 21 + 1 எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து நான் 5 எடுத்துக்கிறேன். இது 6 இயர் பேபிக்கு 5 to 6 இயர் கரெக்டாக இருக்கும். 21 + 2 ஓகே. 22 எடுத்துகிட்டு ஆம்கால் வந்து 6 எடுத்துக்கோங்க. 6 எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு செஸ்ட்டு வந்து 6 எடுத்துக்கலாம். 6 வந்து ரெடி லென்த் 6 எடுத்துகிட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் எடுத்துக்கோங்க. அது வந்து லைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லோப் வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து எப்பவும் போல் பேக் ஆம்கோல் எடுத்துக்கோங்க. பேக் ஆம்கோல் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இவங்களோட ரெடி லென்த் வந்து 11. ஸோ ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 12 வருது, 6 வருது எனக்கு. ஓகே. நெக் அகலம் வந்து 2.25 வச்சுட்டு ஹைட்டு வந்து 4 வச்சுக்கோங்க. அதாவது ரெடி லென்த் 3.5. ஓகே. 2.25க்கு 4 ரெடி லென்த் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ ரவுண்ட் நெக் வந்து சிம்பிளாக வரைஞ்சிக்கலாம். வெயிஸ்ட்டை வந்து இங்கேருந்து 10.5ல் வந்து வெயிஸ்ட் எடுத்துக்கங்க. 10.5ல் வேஸ்ட், 15.5ல் வந்து ஹிப் எடுத்துக்கங்க. ஹிப் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். லைன் மார்க் பண்ணிவிட்டு அதோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். செஸ்ட் எவ்வளோ இருக்குமோ அதுலேருந்து 0.5 வந்து எப்போவுமே கம்மியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஹிப்பை வந்து 6.5 வரும் வச்சுட்டு 1 இன்ச்சு. கீழே தை வந்து ஒரு 6 to 7 இன்ச் எல்லாத்துக்கு வச்சுக்கோங்க. தை வந்து 6.5 வச்சுட்டு 1.5. இது அவங்களுக்கு எப்போ மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும். நீங்கள் இதுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் கோலுக்கு வந்து எப்போ போல் முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சி எடுத்து ட்ரா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு இது வந்து ஸ்லீவுக்கு வந்து டோட்டல் ஹைட் வந்து 15 ப்ளஸ் பஃபோட ஹைட் 5. கீழே வந்து 2.5 இறக்கி எப்பவும் போல் ஸ்லீவ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே 5 வரைஞ்சி இல்லைங்களா, அதுலேருந்து அப்படி லைட்டாக கர்வ் பண்ணி எடுத்தோம்னா அந்த பஃப் ஸ்லீவ் வந்துடும். எப்பவும் போல் 1.5 இன்ச் விட்டு. இது கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு, எனக்கு கிளியராக கிடைக்கல கிளாரிட்டி, சாரி. இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துருங்க. ஆக்சுவலாக இதுதான் மெயின் பீஸ் வந்து வெல்வெட்டில் வந்து ஒரு மிரர் குட்டி குட்டி சமைக்க வச்ச மாதிரி இருக்குது. அதனால் டார்க் ப்ளூ கலரில் நம்ம வந்து இப்போ வந்து லைனிங் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா. இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் கழுத்தை நெக்கை மட்டும் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 2.25 இன்ச்சு எடுத்தோம். 2.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதாவது ரெடி லென்த் 2.25. நீங்கள் வந்து கட் பண்ணி திக்கிற மாதிரி இருந்தால் 2 எடுத்துக்கங்க. நான் அப்படியே இது மேலே ட்ரேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன். ஸோ 2.25 எடுத்திருக்கேன். 2.25 எடுத்துகிட்டு ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி விட்டு கட் பண்ணி அர்க்காட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி எப்பவும் போல் குர்த்தியிலலாம் எப்படி நம்ம சுற்றியும் லைனிங் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே. நான் வரைஞ்சோம் இல்லைங்களா, அது மேலேயே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே வரைஞ்சோம் இது மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கட் பண்ணி எடுத்துகிட்டு அர்க்காட் பண்ணிட்டேன். ஓகே. இங்கே பார்த்தீங்களா அர்க்காட் பண்ணிட்டேன். அர்க்காட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு படிமான தையல் போட்டுட்டு இதை அப்படியே திருப்பிடிங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே. இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிங்க. இது மிரர் நடிகை எனக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிது. மிரர் மேலே ஸ்டிச் பண்ணிக்கி இப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஃபுல் மிரர் இருந்ததுன்னா அது கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லாட்டி அது இப்படி நிற்கும் போது புஃப்னு நிற்கிது. அது நான் பார்க்காம எடுத்துட்டேன். இப்போ இந்த மிரர் வந்து எனக்கு கரெக்டாக தூக்கிட்டு நிற்கிது. அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே. இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் லைனிங் சுற்றி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த லைனிங் தான் நம்ம மெயின் அளவு. இப்போ லைனிங்கை வந்து சுற்றியும் எல்லா பக்கம் ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே மட்டும் மடிச்சது. கீழே வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம கீழே வந்து நான் ஃபிஷ் கட்டுக்கு கீழே இருக்கிற அந்த அனார்கலி மாதிரி கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கீழே கட் பண்ணணும். ஓகே. நான் பேக் எடுத்திருக்கேன். பேக்கில் வந்து நம்ம ஜிப் வைக்க போகிறோம். பேக் ஜிப் வைக்கிறதுக்கு முன்னாடி 2ஆக ஃபோல்ட் பண்ணி சென்டர் உங்களுக்கு எவ்வளோ ஜிப் ஹைட் இருக்கோ அந்த ஹைட் அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க. நான் கட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாத் வந்து அடித்து திருப்பணும் இல்லைங்களா. இது முதல்லையே நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் நெக் அடிக்கிற முன்னாடியே நான் எப்போ பண்ணேன்னா இது மாதிரி இப்படி இங்கே கொண்டு வந்து இப்படி இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து லைனிங் வந்து அடித்து திருப்பிடுவேன். ஆக்சுவலாக நான் இந்த டைம் மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நெக் அடிச்சாச்சு. ஸோ இதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு கிளாத். இதோட அகலம் நம்ம விஷ் தான். நான் வந்து 3 சைடும் அடித்து என்னோட 3.5 இருக்குது. ஓகே. இந்த சைடு அடிச்சிருக்கேன், இந்த சைடு அடிச்சிருக்கேன். சரி, கீழே 2-3 சைடும் அடிச்சுட்டு
இது எவ்வளோ இருக்கும் 3.5 இன்ச் இருக்குது இல்லைங்களா, இது சென்டரை மார்க் பண்ணி நடுவில் வந்து இந்த இது எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே ஹைட்டுக்கு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு 7 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு 7.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே வரும் இல்லைங்களா. இப்போ நல்ல பக்கத்து மேலே இதோட ராங் சைட் நம்ம திருப்பி அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கட் பண்ணது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே கீழே வரைக்கும் கொண்டு வந்து வி மாதிரியே இதே மாதிரி இப்படி கொண்டு போயிருங்க. அந்த வீக்கு நடுவில் வந்து சென்டரில் வந்து நடுவில் கண்டிப்பாக ஒரு ஸ்டிச்சு மேலே படாத மாதிரி ஒரு அர்க்கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே திருப்பிட்டோம்னா நம்ம இங்கே ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஜிப் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வீ இருக்கு இல்லைங்களா, வீல ஸ்டிச்சில் மட்டும் படாத மாதிரி ஒரு அர்க்கட் பண்ணியிருக்கேன். அர்க்கட் பண்ணிவிட்டு சைடில் அர்க்கட் பண்ணிவிட்டு இதை வந்து மேலே இருக்கிற கிளாத்தை கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஜஸ்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே இப்படி கொண்டு போயிடணும். ஓகே, இதை உள்ளே கொண்டு போய் இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஜஸ்ட் இப்படி உள்ளே கொண்டு போய் இதே இந்த சைடு திருப்பிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்படி திருப்பி இதுக்கு மேலே இதுக்கு மேலே இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜிப்பு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து இன்விசிபிள் ஜிப் வைக்கல, இந்த மாதிரி டெக்கரேஷன் உள்ள ஜிப் வைக்கிறதுக்கு மேட்சாக இருக்குல்லனால கோல்டன் கலர் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம மேலே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, நார்மல் ஜிப்பெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இன்சர்ட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் இந்த ஜிப்பு இருக்கிற அளவு மட்டும் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த எப்படி அவ்வளோதான். ஓகே, இப்படி மேலே வந்து இப்படி வி மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸஸ் மேலே இருக்கிறது. இப்போ வந்து நான் ஜிப் அட்டாச் பண்ணிட்டேன். இது கோல்டன் கலர் ஜிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இன்விசிபிளாக அட்டாச் பண்ணல. இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு கீழே அந்த ஜிப்புக்கு கீழே கொஞ்சம் ஒரு பெரிய பவுமாக நான் ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். அது கிளாத் எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பேக் மேலே ஃப்ரண்ட்டை போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவ் அடிச்சிடலாம். உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு எப்பவும் போல் 1/2 இன்ச்சுக்கு 2 பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, நான் ஸ்லீவை வந்து இப்படி மெயின் பீஸில் வந்து அடித்து வச்சுருக்கேன். எப்போது நம்ம அடிப்போம் இல்லைங்களா, நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளே திருப்பி சுற்றியும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, லைனிங் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், நான் வேறு எதுவும் பண்ணல. இதில் வந்து நம்ம பஃப் வைக்க போகிறோம். ஓகே, ஃபுல் ஹேண்ட் பஃப். ஓகே, பஃப் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எவ்வளோ ஹைட் எடுத்திருக்கோம், 5 இன்ச் எடுத்திருக்கோம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்திருக்கோம். ஓகே, இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம பஃப் ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம். குழந்தைக்கு நிறைய கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே. ஓகே, இங்கேருந்து இங்கே பஃப் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடு வச்சுட்டு கரெக்டாக நம்ம அந்த ஷோல்டரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருந்தால் ஒரு ஃப்ளீட்ஸ் பிரித்து எடுக்கலாம், கம்மியாக இருந்தால் ஒரு ஃப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அதை நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். இப்படி ஒன்று, இப்படி பார்த்த ஒன்று, இப்படி பார்த்த ஒன்று. சின்னதாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக வைக்கிறனால பட்டையாக வைக்கிறனால வச்சுக்கலாம். ஓகே, பஃப் வந்து வச்சாச்சு. ஓகே, நம்ம பஃப் வச்சுட்டு இதை வந்து அப்படியே நம்ம இது கூட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணும்போது இப்படி நல்ல பக்கம் இது உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்படி இந்த சைட் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணலாம். அப்போ கரெக்டாக வரும். இப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் எனக்கு வந்து இப்படி வச்சு பார்க்குறேன். எனக்கு கிளாத் வந்து கரெக்டாக முடியுது. இதுவே உங்களுக்கு கிளாத் கொஞ்சம் ஜாஸ்தியாக முடிஞ்சதுன்னா இப்படி அட்டாச் பண்ணிட்டு வரும்போதே எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கோ இதை இப்படி ஃப்ளீட் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி ஃப்ளீட் வச்சுக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். இது ஸ்டார்டிங்லேயே இப்படி ஸ்டிச் பண்ணலாம். இப்படி ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி கிளாத் எக்ஸஸாக வர மாதிரி இருந்தால் இப்படி வச்சுட்டு ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இப்படி பிடிச்சி பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஃப்ளீட்ஸோட நிறுத்திக்கங்க. லூஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இதுவே நமக்கு இப்படி வச்சு பார்க்கும்போது கிளாத் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து பிரித்து விட்டுட்டு இப்படி அட்டாச் பண்ணிக்கிங்க. இதேமாதிரி இந்த சைடு அட்டாச் பண்ணிவிட்டு 2 ஸ்லீவுமே அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி நான் வந்து ஓவர்லாக் போட்டேன். இது அப்போவே ஓவர்லாக் போட்டுருங்க. இல்லாட்டி குட்டீஸ்க்கு வந்து இந்த ஜிகுனா இந்த மிரர்லாம் கொஞ்சம் குத்தும். ஸோ நான் அப்போவே ஓவர்லாக் போட்டுட்டு குழந்தைகள் இவங்களோட வித்து எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம எவ்வளோ வச்சோமோ அந்த அளவுக்கு 1.5 இன்ச்சு நான் விட்டேன். ஸோ 1.5 இன்ச்சுக்கு நான் மேலேருந்து கீழே வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இது ஷேப் பார்த்திங்களா இப்படி வரும். இப்படி நல்லா இந்த பாப்பாவுக்கு வந்து ஹிப் அதாவது அந்த பட்டக் ஏரியாவும் ஏரியாவும் எனக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒல்லியானவங்க, அதனால் எனக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக
கரெக்டாக வளைஞ்சு வரல. நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சராக இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்படி நல்லா இப்படி உள்ளே வந்து இந்த நேரம் தான் நம்மளுக்கு வரும். இந்த நேரம் வருது நல்லா இப்படி இப்படி வளைஞ்சு இதில் இப்படி குறுக்கி வரும். ஓகே, இந்த நேரம் அகலமாகவும் இந்த நேரம் குறுக்கியே வரும் இந்த ஃபிஷ் கட் ட்ரெஸ்க்கு. இது வந்து இப்போ இங்கேருந்து இப்படி கொண்டு போய் இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு பக்கம் ஸ்டிச் பண்ணி மேலே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நான் மேல் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, அந்த ஷேப் வந்து இவங்களுக்கு கரெக்டாக வரல. நல்லா அகலமாக இப்படி வளைஞ்சு வந்தால் இது ஷேப் இந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கீழே ஸ்டிச் பண்ணலாம். இப்போ கீழே பண்ணுறதுக்கு நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் ஸ்கொயரை இப்படி 4 பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம கீழே அம்பர்லா மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம எப்போ அம்பர்லா எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இவங்களோட ஒரு சைடு வெஸ்ட்டு வந்து எனக்கு 6 வரணும். அதாவது மொத்தமாக 24 கீழே அந்த பரப்பாட். ஸோ நான் இங்கே வந்து 3 எடுத்திருக்கேன். 3 இன்ச் ஹைட்டில் இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்டு வந்து மெஷர் பண்ணி பார்த்தா 6 வரணும். எனக்கு 5.25 வருது. பட் இது கரெக்டாக இருக்கும். 5.25க்கே கட் பண்ணிக்கணும். இங்கே இப்போ ஸ்டார்டிங்லேயே நமக்கு எவ்வளோ வேல்யூ வருமோ அதே வச்சு கட் பண்ணிங்கன்னா, கட் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம சர்க்கிளாக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது கண்டிப்பாக இறங்கி லூஸ் வரும். ஸோ 1/4 இன்ச் to 1/2 இன்ச் நம்ம கம்மியாக வைக்கிறது தப்பே கிடையாது. நான் இந்த மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 5.25 தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃப்ளோயே எடுக்கும்போது இங்கே நம்ம ரவுண்ட் ஷேப் வர அடிக்கி கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ஸோ எனக்கு 6 கரெக்டாக வரும். என்னோடய ஹைட் வந்து 16. நான் ரெடி லென்த்தோடு சேர்ந்து 17க்கு இப்படியே ஸ்ட்ரைட்டாக வரேன். நான் இந்த ரவுண்டுக்கு வரைவேன் இல்லைங்களா, அதே மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது எப்படி வரைஞ்சிருக்கேன்னா, கார்னரில் வந்து டேப்பை வந்து இந்த எண்டு கட்டை வச்சுட்டு ஒரு குண்டூசி குத்தி வச்சுக்கோங்க. குண்டூசி பின்னூசி ஏதோ ஒன்று குத்தி வச்சுட்டு, இப்போ நம்ம வந்து இங்கிருந்து 17னா இங்கிருந்து நம்ம வந்து 3 இருக்குது. அப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 20. எப்போவுமே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போதும் உங்களுக்கு வெயிட் எவ்வளோ இருக்கோ அது கூட இதை ஆட் பண்ணிவிட்டு இங்கே கார்னர்லேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாறாது, அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் இங்கிருந்து எடுக்கும்போது அந்த அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். அது நிறைய டைம் இருக்குது. அதனால் நீங்கள் இப்படி குண்டூசி குத்தி வச்சிங்கன்னா இந்த டேப் மாறாது. இதுக்கப்புறம் இங்கே 20 வருதுங்களா, எனக்கு வந்து 20 வரணும். இப்படியே நகர்த்தி எல்லா பக்கம் இப்படியே நகர்த்திக்கிங்க. ஓகே, நான் ஒரு கையில் எடுக்கிறேன், எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. இப்படியே நகர்த்தி இங்கே 20. இப்படியே மேலே நம்ம பிடிக்க வேண்டியதில்லை. இப்படியே இதை வந்து கரெக்டாக ஷேப்பை வச்சு எனக்கு 20 வருது பார்த்தீங்களா, எல்லா பக்கமும் இதே மாதிரி நம்ம நகர்த்தி இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பவு ரெடி பண்ணுறதுக்கு நான் பின்னாடி ஒரு பவு வைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஹைட் 5 இன்ச்சும் வித்து வந்து 8.5 இன்ச் எடுத்துக்கங்க. இதே மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்துங்க. இது வந்து மெயின் பீஸ். இது மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்து இது வந்து கீழே வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல பக்கத்து மேலே நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு எப்பவும் போல் 3 பக்கமும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு இந்த சைடு அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ள எடுத்துகிட்டு எப்பவும் போல் இப்படி ஜஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் எடுத்து இந்த நேம் கட்டிட வேண்டியதான். ஓகே, பவு ரெடி பண்ணியாச்சு. இதை பின்னாடி வந்து ஜிப்புக்கு கீழே நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். இது ரிமூவலாக கூட வைக்கலாம். ரிமூவலாக இப்படி வைக்கலாம்னா வேணுமே அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி பின்னாடி ஒரு ப்ரெஸ் பட்டன் வச்சுக்கோங்க. அங்கே ஒரு பட்டன் வச்சுட்டு இதை ஜஸ்ட்டு அது கூட ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்படியே வைக்கலாம். நான் வந்து பெர்மனெண்ட்டாக தான் வைக்கிறேன். அப்படியே ஸ்டிச் பண்ணிடுவேன் கையில். இப்போ நம்ம கீழே இந்த மேல் டாப் தைச்சோம் இல்லைங்களா, இந்த மார்ஜினை விட்டுட்டு இதிலேருந்து இது வந்து லென்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிங்க. எனக்கு வந்து ஒரு சைட் 13 இருக்குது. அப்போ 13னா 6.5 வரும் இல்லைங்களா. இப்போ வந்து நான் 4 கார்னர் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. 4 ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கீழே ரவுண்டு அந்த 20 இன்ச் கட் பண்ணோம் இல்லைங்களா. மேலே வேஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணல, பார்த்துட்டு கட் பண்ணலான்ட்டு கட் பண்ணல. இங்கே வந்து இந்த கார்னர்லேருந்து 3 இன்ச் நான் வச்சுருக்கேன். ஓகே, இங்கேருந்து இங்கே 3 சுற்றி எல்லா பக்கம் 3 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். 3 இன்ச்சுக்கு நமக்கு அகலம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 3 4 5.5 தான் வருது. அப்படி பார்த்தா நமக்கு கரெக்டாக வராதுன்னு அர்த்தம். ஆனால் நான் லைனிங்கும் இதே மாதிரி 3 இன்ச் வச்சு தான் கட் பண்ணேன். அதோட வித்து பாருங்கள். இது வந்து எதனாலனா, நம்ம இந்த ரவுண்டாக போடுறோம் இல்லைங்களா, இந்த இடம் வந்து இறங்கும். இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்டாக வரும்போது இந்த இடம் இறங்கும் போது மெஷர்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ நம்ம எப்பவுமே நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவையோ அதை வந்து இந்த நேரம் எடுக்கக்கூடாது. இப்போ 6.5 எடுத்திங்கன்னா நீங்கள் 7க்கு மேலே வரும். இப்போ நான் இதுலேருந்து இதுலேயும் அதே 3 தான் மெஷர் பண்ணி எடுத்தேன். இதில் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். ஒரு சைடு 5 7 பார்த்தீங்களா, 13க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஓகே, 13 இருக்குது. நமக்கு 13 தான் வரணும் எக்ஸாக்டாக. இதில் வந்து 13க்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம 3 இன்ச் கரெக்ட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். அப்படி நம்ம 10லேனா கூட இறக்கி கட் பண்ணிக்கலாம். பட் நம்ம பெருசாக வந்துடுச்சுன்னா அதை வந்து சிறுசு பண்ணுறது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம இந்த சைஸ்க்கு வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே,
இதுக்கு இப்போ வந்து நம்ம கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு வந்தாலும் நான் ஸ்பேஸ் கொடுக்கல. இப்படி மடிச்சு அடிக்கிற மாதிரி நான் கொடுக்கல. 1/2 இன்ச் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு பேர் வந்து ஹார்ஸ் பிரைட்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி இப்படி நான் பிடிச்சோம்னா இந்த கர்வ் வருது இல்லைங்களா, அதில் எல்லாம் இது வைக்கும்போது அந்த கர்வ் வந்து அழகாக ஸ்டிஃபாக நிற்கும். குழந்தைங்க ட்ரெஸ்லாம் வைக்கிறது கேனுக்கு பொதுவாக இது வைக்கலாம். அந்த கர்வ்லாம் இது வந்து பெரியவங்களுக்குமே ப்ரைடல் ட்ரெஸ்லாம் இது வைப்பாங்க. ஸோ நான் இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னா, நல்ல பக்கத்து மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படியே திருப்பி இதை உள்ளே திருப்பி இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஹார்ஸ் பிரைட் வந்து நல்ல பக்கத்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னா 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் ஷேப் வந்து நல்லா இருக்கணும். கொஞ்சம் அகலமாக இருந்தால் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இது அகலம் கம்மியாக இருக்கிற அன்றைக்கி நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவு ஸ்டிச் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் உள்ளே போகும். நான் வந்து 1/4 இன்ச்சு கம்மியாக விட்டேன் இல்லைங்களா, இதை இப்படி வரும். ஓகே, எப்போவுமே இந்த மாதிரி கர்வ் வரதான் செய்யும். இப்படி வந்ததுக்கு இப்படி வச்சு இந்த நேரம் இப்படி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, உள் பக்கமாக இதை இழுக்கக்கூடாது. இழுத்தா அந்த ஷேப் மாறிடும். அதை எப்படி இருக்கோ அதே மாதிரி விட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு இப்படியே ஃபுல்லாக சுற்றி எல்லா பக்கம் தைச்சிட்டிங்கன்னா கீழே வந்து ரெடி ஆகிடும். ஓகே, நான் வந்து ஹார்ஸ் பிரைட் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ கிளாத் விட்டோமோ அந்த அவ்வளோ உள்ளே இருக்கும். இழுக்காமல் தைக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு ராங் சைட் திருப்பிக்கிங்க. ஓகே, ராங் சைட் திருப்பிட்டு இதுக்கு மேலே நம்ம லைனிங்கை நல்ல பக்கத்தில் போட்டு இதை அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இது உள்ளே போட்டாச்சு. லைனிங் ராங் சைடுக்குள்ளே லைனிங்கை போட்டாச்சு. ஓகே, லைனிங்கை போட்டு இந்த ஹிப் இருக்கு இல்லைங்களா, ஹிப்பு பாட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு கேப்புக்கு நம்ம எவ்வளோ மேலே ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் கேப் இருந்தாலும் ஓகே. இதை அப்படியே சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சுற்றி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா லைனிங் அட்டாச் ஆகிடும். அதுக்கப்புறம் மெயின் பீஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த கீழே ஜாயின் பண்ணுற பாட்டு இப்படி வச்சுட்டு நம்ம கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நம்பர் லாக் ஃப்ராக் மாதிரி இருக்குது, அதை வந்து ராங் சைட் நம்ம பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் வந்து உள்ளே போயிடணும். இப்படி உள்ள இது வந்து இப்படி உள்ளே போட்டுட்டு இது நல்ல பக்கமும் கீழே இருக்கிற நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஹிப் சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த ஹிப் சைடு இதை இப்படியே இப்படி வச்சு இது இப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, வேஸ்ட் கீழே இருக்கிற சைஸும் இதுவும் அப்படியே சுற்றி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா இது ரெடி ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ரவுண்ட் கட் போடும் போது உங்களுக்கு வந்து ஷேப் வந்து அழகாக கொடுக்கும். ஃபைனல் அவுட்புட் என்னோட இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ணதோட ஃபைனல் லுக். பேக் சைட் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகே, பின்னாடி நான் பவு ப்ளைன் அட்டாச் பண்ணிட்டேன். பிகாஸ் கான்ட்ராஸ்டாக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜம்கி ஒர்க் வச்சா அது பார்க்க நல்லா இல்லை. ஓகே, நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதுக்காக தான் அந்த ஹார்ஸ் பிரைட் கொடுத்துருக்கோம். என் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.